வணக்கங்க. இன்றைக்கி என் அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் வீட்டு வாசலாண்ட ஒருத்தர் கந்தசாமின்னு அவர் பேர். அவர் வாசலில் மிட்டாய் கடை வச்சுருந்தாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, காலைல ஒரு 7 மணி இருக்கும், அப்பயே வருவார். என்னை எழுப்பார், விக்டோரியான்னு கூப்பிடுவார். நான் போவேன். அப்புறம் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளெலாம் என் கையில் கொடுப்பாரு. கொடுத்துட்டு நீ என்கிட்ட கொடுமான்னு சொல்லுவார். அப்புறம் நான் அவர் கையில் இந்த நாளெல்லாம் கொடுப்பேன். அவர் என்ன பண்ணுவார், பாட்டிலெல்லாம் தட்டிட்டு சாமி கும்பிட்டு அந்த காசை போட்டுட்டு என் கையில் ஒரு மிட்டாய் எடுத்து கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு நான் சாப்பிட்டு வீட்டில் படுப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே என் ஃப்ரெண்டு வரும். ஏன்னா அந்த எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் வரைக்கும் நடந்து போகணும். அங்கே என் ஃப்ரெண்டோட அம்மா காய்கறி கடை வச்சுருக்காங்க. பக்கத்தில் நீலான்னு அவங்க பேர். காய்கறி கடை வச்சுருக்காங்க. நானும் அந்த பொண்ணு ஒன்றா தான் படித்தோம். அது வீட்டுக்கு வரும். அதுவும் கூப்பிடுவே, விக்டோரியா வான்னு கூப்பிடும். அப்போ நான் வெளியே வருவேன். வெளியே வந்தோடனே வா அம்மா கூப்பிட்றாங்க, போனி பண்ணோன்னு சொல்லும். 2 பேரும் பேசிக்கிட்டே போவோம். போயிட்டு அவங்க அம்மா என் கையில் காசை கொடுப்பாங்க. அதே போல் அந்த அம்மா கையிலேயே நான் காசை கொடுப்பேன். அவங்கள தட்டி போட்டுட்டு என் கையில் மாங்காய் பத்தை இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்க ஊற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க காய்கறி கடை தானே இதாக வச்சுருப்பாங்க. என் கையில் ஒன்று கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வீட்டுக்கு படுப்பேன். காலங்காலத்தில் யாருமே என்னை தூங்க விடுறது இல்லை. போனி போனவான்னு எல்லாரும் என்ன தான் கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சா. அடுத்தது என்ன ஆச்சுன்னா, என் பையன் எல்கேஜியில் நான் விவேகானந்தா ஸ்கூலில் விட்டுட்டு நான் வரும்போது முனையிலே என்ன பண்ணாங்க, காய்கறி கடை வச்சுருந்தாங்க. வேறு ஒருத்தவங்க காய்கறி கடை வச்சுருந்தாங்க. விட்டு வரும்போது ஒரு வாட்டி நானும் எங்கள் அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த காய்கறி கடை எங்களை கூப்பிட்றாங்க. அக்கான்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்றாங்க. எங்கள் அம்மா என்னப்பான்னு கேட்டாங்க. நீங்கள் காசு கொடுத்து போனி பண்ணிட்டு போனீங்கல்ல, போன உடனே 12 மணிக்குள்ளே அவ்வளோ மொத்த காய்கறியும் வித்துருச்சு. அந்த மாதிரி வித்துருச்சு. நான் சாயந்தரம் வரைக்கும் கூட எடுப்போம், அவ்வளோ இருக்காது. காயை எடுத்து வீட்டுக்கு போவோம். ஆனால் கொஞ்சம் 12 மணிக்குள்ளே எல்லா காய்கறியும் வித்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க தான், என் பொண்ணு தான் கொடுத்து வாங்குச்சு காசு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அடுத்தது என்ன ஆச்சு, திருப்பி நான் டெய்லிக்காக ஸ்கூலுக்கு நடந்தேன். பையனை கையில் கூட்டிக்கிட்டு பொண்ணை இடுப்பில் வச்சுக்கிட்டு நடந்தான் போய் விட்டுட்டு வருவேன். விட்டுட்டு நான் அங்கே காய்கறி வாங்க வருவேன்னா, வரும்போது ஒரு நாள் நான் வாங்காமல் வந்தாங்களும் அக்கான்னு அந்த காய்கறிக்காரரும் என்னை கூப்பிடுவார். உடனே நான் போயிட்டு போனி பண்ணிட்டு போங்கன்னு. அப்போ நிறையா பொம்பளைங்க லேடிஸுங்களாம் உட்காந்து காய்கறி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட, அக்கா கிட்ட முதல்ல சும்மா ஒரு 10 ரூபா வாங்குங்க, வாங்கி தட்டி போடுமா, அப்புறம் நீ எல்லாருக்கும் காய்கறி கொடு அப்படின்னு எல்லாரும் லேடிஸும் உட்காந்து எடுக்கும்போது என்கிட்ட மட்டும் வாங்க சொல்லுவார். முதல்ல நீங்கள் கொடுத்துருங்கக்கா காசு, சும்மா ஒரு 10 ரூபா கூட கொடுத்துருங்க, முதல்ல தட்டி போனி பண்ணி போட்டுட்டோம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு. எனக்கு என்னடா, நம்மளை இவ்வளோ பேர் உட்காந்து எல்லாம் காய்கறி லேடிஸ்லாம் எடுக்கிறாங்க, நம்மக்கிட்ட மட்டும் வாங்க நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அவர் சொல்கிறாருன்னு பார்ப்பேன். எப்பவுமே அதுக்கப்புறம் நானே ஒரு நாள் வாங்காமல் வந்தேன். நான் என்னை கூப்பிடுற, அக்கா வாங்க போனி பண்ணிவிட்டு நீங்கள் போயிருங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு கூப்பிடுவார். இந்த மாதிரி சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் என் பையன் அது பிறந்து அந்த ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் இதே மாதிரி எல்லாம் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கடைக்கு நான் காலையில் எங்கள் அத்தால போகிறதும் இல்லை, போனி பண்ணுறதும் இல்லை. அதனால் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நானே யோசிச்சு பார்த்தேன், என்னடா எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளைய மட்டும் கரெக்டாக எப்படியும் எனக்கு 7 வயசுலேருந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சௌமியா கிச்சன்னு நான் வச்சேன்னா ரெஸ்டாரண்ட்டு, என் ரெஸ்டாரண்ட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், யாருமே கல்லால் போனி பண்ணக்கூடாது, வந்த காசு காலேருந்து வியாபாரம் நடக்குதா எல்லாரும் கையில் வச்சுக்கணும், மாஸ்டர்கிட்ட சொல்லிடுவார். கையில் தான் வாங்கி வச்சுருப்பார். பசங்கக்கிட்ட கூட நீங்களாம் யாரும் போட்டுறக்கூடாது, அம்மா தான் தட்டி போடுவாங்க, போனி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் சாயந்தரம் எப்பவுமே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவேன். நான் தான் எல்லாமே செய்வேன். அந்த காசை வாங்கி நான் தான் தட்டி போனி போடுவேன். போட்ட பிறகு தான் யாராக போட்டால் கூட ஒத்துக்க மாட்டார், அவர் போடவே கூடாதுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி எல்லாருமே நம்மளை தான் கூப்பிட்றாங்க. இப்போ தான் யோசிச்சுப்பாக்க, அப்போ உண்மையாக அந்த மாதிரி நடந்திருக்குமோ, நடக்காமல் இவ்வளோ பேர் என்னை கூப்பிட மாட்டாங்கல்ல, நடந்திருக்கு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி யார் வாழ்க்கையும் நடந்திருக்கா இந்த மாதிரி? பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில் மட்டும் தான் என்ன தான் ராசின்னு சின்ன பிள்ளைந்து என்னன்னா தூங்கவே விடாமல் எல்லாரும் வான்னு கூப்பிடுவாங்க. நன்றி.